நம்ம இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஆவிக்குரிய பிரமாணத்தில் முதல் பிரமாணம் பாவம் என்னும் பிரமாணம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாவம்ன்ற அந்த பிரமாணத்தை எப்படி அதை கோட் பண்ணுறாரு? ரோமர் 7:23 பாவம் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் என்ன செய்யுதுன்னா அதை என்ன செய்யுது, அதை சொல்கிறாரு பாருங்க. ஆதலால் 19வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த பாவ பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒருத்தன் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்ய வைக்கிறது. திருப்பி சொல்கிறேன், விரும்பாததை செய்ய. அப்போ விரும்பாததை செய்ய வைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனிதன் அந்த பாவத்திற்கு என்னவாக இருக்கிறான்? பாவத்தினுடைய பிரமாணத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும், குடிக்கு அடிமைப்படுத்தும், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுத்தும், பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தும். அது பாவம். பாவ பிரமாணம் செயல்படுகிற ஒரு காரியம். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் செய்கிற செயல்களின் நிமித்தமாக. அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் சொல்லுவார், நல்லா குடிச்சுட்டு வந்து அவர் காலையிலேருந்து சொன்ன சொல்லுவார், இன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் பாரு. நல்லா குடிக்கிற ஆள்லாம் பாருங்கள், புது வருஷம் அன்னைக்கு தெய்வ கடாட்சமாக கோயிலில் வந்து இறைவா இன்றைக்கி நான் உம்மை வேண்டுறேன், இன்னிலிருந்து நான் என்ன செய்யக்கூடாது, என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்றணும்னு சொல்லி நேராக எங்கே தான் போவார் சொல்லுங்க? ஒயின் ஷாப்புக்கு தான் போவார். ஏன்னா அவர் சொல்லுவார், இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, இன்னையோட முடிஞ்சு. மகனே, ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீ முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நாளைக்கு என்ன செய்ய போகுது? தொடரும். ஏன்னா அது நீ இல்லை, அது என்ன? அது ஒரு பிரமாணம். அந்த மனுஷனை அடிமைப்படுத்துறது என்ன? அவன் கிடையாது, அவன் நல்லவன். ஆனால் அவனை அடிமைப்படுத்துறது எது? திருப்பி சொல்கிறேன், உங்கள் மகன் கிடையாது, உங்கள் கணவர் கிடையாது. அவர்களுக்குள் இருக்கிற பாவ பிரமாணம் தான் அந்த வேலையை செய்ய வைக்கிறது. உங்கள் மகன் நல்லவன், உங்கள் வீட்டுக்காரர் நல்லவர். ஆனால் எது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், நான் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் இல்லை, ஆனாலும் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ல. காரணம், அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. அப்போ அது ஒரு பிரமாணம். இது ஒரு ஆவிக்குரிய நிலை, இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம், இது ஒரு ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆவிக்குரிய பிரமாணம்.